हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. 1993 ஜூன் மாதம் கும்பாபிஷேகம் பண்ணுங்க சரி அப்படின்னா. 92 வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு பார்க்குறோம். அப்போ சொல்கிறா 93 ஜூன் மாதம் பண்ணுங்க சரி. ஆனி மாதம் வரும், ஆனி மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணால் கோயில் நல்லா விருத்தியாகும் சரி. ஊர்லேயும் எல்லாருக்கும் சுபிட்சம் கிடைக்கும், ஊரும் நல்லா இருக்கும். அதனால நீ ஆனி மாதத்தில் கும்பாபிஷேகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெரியவாளை 6/6/1993 அந்த தேதி குறித்து கொடுத்தா. சரி கும்பாபிஷேகம் ஆயிரத்து பெரியவா அப்படின்னு. ரொம்ப நல்லதுரா, ஏற்பாடு பண்ணி விட்டதில் ஈஸ்வரனா எல்லாத்தையும் நடத்தின்ட்டாரு. நீ அமோகமாக இருப்ப, இனிமேல் கவலைப்படாத, உனக்கு நல்ல உத்தியோக பிராப்தம்லாம் நல்லா இன்னும் செட் ஆகும், நீ கவலைப்பட வேண்டாம், ஈஸ்வரன் உன்னை காப்பாற்றிக்குவார், நீ அவரை விடாமல் பிடிச்சிக்கோன்னா. அதே மாதிரியே அவரை பிடிச்சிட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுன்னு இதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த காலகட்டத்தில் இந்த வேலையும் எனக்கு நடந்துட்டுருக்கு. கம்பெனி உள்ள இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், திரும்ப இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன், எம்டி போய் பார்த்தேன், இதெல்லாமும் பேரலாக நடந்துட்டுருக்கு. இதே நிலைமையில் பொண்ணு பிறந்த பாருங்க, பொண்ணு பிறந்ததும் ஆஸ்பத்திரியில் இருக்கும். 6/11/93 சாயங்காலம் 7:30 மணிக்கு குழந்தை பிறந்தது. மறுநாள் காத்தால எனக்கு கம்பெனிலேருந்து டைரெக்டாக இன்டர்வியூ கூப்பிட்ருக்கான். சரி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், இப்போ வர முடியாதுன்னு சொல்கிறேன். வேலைக்கு சொன்ன உடனே எம்டி என்ன சொன்னார், என்ன ஆஸ்பத்திரியில் என்ன உடம்பு தொந்தரவுன்னு கேட்டேன். இல்லை இது மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து இப்போ எனக்கு லீவில் இருக்கேன், அதனால் லீவு முடிஞ்சு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போது எம்டிஏ டைம் கொடுத்து நீ அதுக்கு உண்டான அந்த தீட்டெல்லாம் கழியத்துக்கெல்லாம் புண்ணியாஜனெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பாரு அப்படின்ட்டு. அப்போ பெரியவா என்ன சொன்னால், குழந்தை பிறந்திருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்போ பண்ணக்கூடாது, வேற ஒருத்தர் சிவாச்சாரியாரை இதை ஏற்பாடு பண்ணிக்கோ, கும்பாபிஷேகமும் ஆயிடுத்து, நீயே கண்டினியூ பண்ண வேணாம், வேற யாராவது ஒருத்தர் பொறுப்புக்கு விட்டுடு சரி அப்படின்னு சொன்னான். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கோயிலில் திருக்குளம் பண்ணி வேலையை முடிச்சிருக்கோம், அதுக்கு புனர்தாரணம் பண்ணோம், அது ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து ஒரு அன்னதான கூடம்னு ஒரு மண்டபம் கட்டியிருக்கோம், சன்னதியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அது வந்து இப்போ அதை பூர்த்தி பண்ணணும். அப்புறம் வந்து நவகிரக ஸ்தலம் கட்டி முடித்தோம். அது வந்து பழைய நவகிரக ஸ்தலம் வந்து அப்படியே இருக்குது, அதை இது பண்ணி சரி பண்ணி அந்த இடத்துல வேறு ஏதாவது அமைக்கணும்னாக்கா அதை அமைக்கணும். சரி அந்த மாதிரி வேலைகள் இருக்குது. கொடிமரம் வரணும், அதுவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் கோயிலுக்கு, அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் ஈஸ்வரன் நடத்திக்கிறார். அந்த ஈஸ்வரன் பேர் என்ன? திருவுடைநாயகி சமேத திருவுடைநாயகர். இந்த பேர் மகாபரிவா சொன்னது. திருவொற்றியூரில் திருவுடைநாயகி இருக்கா, அதே பேஸில் இங்கேயும் அதே மாதிரியே வச்சுக்கலாம். இதுக்கு பழைய பேரை தேடின்னு இப்போ குழப்பின்னு உட்காந்துருக்க வேண்டாம். திருவுடைநாயகி சமேத திருவுடைநாயகர்னு வை, நீ அதே பேரை வச்சுன்னு கோயிலை நடத்தின்று அப்படின்னு பெரியவாளே உத்தரவு கொடுத்தா. அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற டைமில் பெரியவா உத்தரவு கொடுத்தா, சரி இந்த மாதிரி பேரை வச்சுக்கோ அப்படின்னு. கும்பாபிஷேகம் பண்ணினோம், பேரை வச்சுட்டோம், பேரை வச்சு ரெக்கார்டிங்லாம் பண்ணி
அதெல்லாம் பண்ணியாச்சு. சரி. ரீச் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட்னா கவர்மெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணல, நாங்களாம் ஊர் பொதுமக்களாக சேர்ந்து அந்த கோவிலை வச்சுட்டு ஊர் பொதுமக்கள் கைங்கரியமாகவே இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் ரெக்கார்டெலாம் கிடையாது. சரி. மாதிரி அதுக்கு வேண்டிய அளவுக்கு ஒருத்தர் வந்து பொறுப்பெடுத்துட்டார், செல்வராஜ்னு ஒருத்தர் பொறுப்பெடுத்துட்டார். அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் வர வருமானத்துலேருந்து கோயிலை நான் பார்த்துக்கிறேன், கோயில் பராமரிப்பு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க என்னென்ன செலவு பக்தர்கள் கொடுக்கறது போக அதிகப்படியாகிற செலவு முழுக்க அவரே அவர் கைங்கரியமாகவே பண்ணின்னு வர இன்னி வரைக்கும் நடத்தின்னு இருக்காரு. சரி சரி. அவரே அவர் பார்த்து அவரை தான் தலைவராக வச்சுருக்கோம். அவர் அந்த கமிட்டினோட தலைவர் அவரே இருந்து பண்ணின்னு வர்றாரு எல்லாமே. அப்படி இருக்கும்போது எல்லாம் இன்னி வரைக்கும் நல்லா நடந்துன்னு வருது. இந்த கோயில்லையும் பக்தர்கள் அதிகமாக இருக்கா. இப்போ இன்னைக்கு மேலதாள வாத்தியத்தோட சிவவாத்தியங்கள்லாம் முழங்க அந்த கோவிலில் பிரதோஷ பூஜை அவ்வளோ அமக்கலமாக நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி நவராத்திரி பூஜை, நவராத்திரி 10 நாளும் அங்கே தினம் விளக்கு பூஜை எல்லாம் நடக்கும். அம்மன் சன்னதியெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ கொண்டு வந்து வச்சுட்டோம். எல்லாமே எல்லா சன்னதியும் வந்தாச்சு. சுப்பிரமணிய சன்னதியில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரே இருக்குது. அது வந்து எங்கள் தலைவராக சொன்னேனே அவரோட குலதெய்வமா, அதனால் அவரோட கைங்கரியமாகவே அதை பண்ணிட்டாரு. அவர் பண்ணி அதையும் பிரார்த்தனை பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அது தவிர அந்த குளம் திருப்பணி இருக்குன்னு சொன்னேன், குளத்தை எடுக்கும்போது ஆழப்படுத்தும் போது அதுக்குள்ள ஒரு 2-3 லிங்கங்கள் இருந்தது. அதெல்லாமும் எடுத்து வெளியில் வச்சு அதுக்காக வேண்டி ஆகாச லிங்கம் அப்படின்னு பேர் வச்சு அதையும் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சரி. இப்போ அந்த கோயில் விஷயத்தில் அதே மாதிரி இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து பையன் பொண்ணெல்லாம் இப்போ குழந்தைகள் வளர ஆரம்பித்தா அவளோட மேற்படிப்பு வருஷமும் வந்தாச்சு. மேற்படிப்புக்கு போகணுமே என்ன பண்ணுறதுன்னு நான் யோசனை பண்ணி பெரியவா அனுகிரகம் பண்ணுறா. அந்த இடத்துல நம்ம காஞ்சிபுரத்துலேயே ஏனத்தூரில் காலேஜ் இருக்கு, அதுலேயே கொண்டு போய் பையனை சேர்த்துரு, நல்லா படித்து வருவான், அவன் வந்து உத்தியோகமும் சீக்கிரமாக கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்தான். அதேமாதிரி மறுநாள் அங்கே போய் நிற்கிறேன். இன்டர்வியூக்கு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தோன்னா எழுதி கொடுத்தோம். ஸ்பாட்லேயே இன்டர்வியூ பண்ணி அவனோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி அட்மிஷன் ஆர்டர் கொடுத்துட்டான். அங்கேயே அட்மிஷன் பண்ணி அப்போயே அவனை ஹாஸ்டலில் போட போறியா வீட்டிலேருந்து வரானான்னு கேட்டால் ஹாஸ்டலில் கொடுக்குறேன்னு ஹாஸ்டலுக்கும் அட்மிஷன் கொடுத்தான். அங்கேயே அதை வாங்கிட்டு நேராக மடத்துக்கு போனோம். பெரியவா அதிர்ஷ்டானத்தை பார்த்து பிரதட்சணம் பண்ணின்னு வரலாம். அப்போது ஜெயேந்திர பெரியவாளை அங்கே பார்த்தோம். ஜெயேந்திர பெரியவாளை பார்க்கும்போது ஜெயேந்திர பெரியவா யார் என்னன்னு விசாரித்து பார்த்துட்டு கிட்ட வர சொல்லி என் பையனுக்கு அப்போ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து நல்லா படித்து வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கை கடிகாரம் பிரசாதமாக பையனுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். சரி சரி. அதை இன்றைக்கும் வச்சுருக்கான். சரி சரி. இதுக்கு இடையில எனக்கு ரிட்டைர்மெண்ட் வயசு வருது. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி 58 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு வந்தேன். சாதாரணமாக ஆஞ்சியோ பண்ணி அனுப்பிச்சிட்டா. திரும்பி வந்துட்டேன். திரும்பவும் 60 வயசில் இருக்கும்போது திரும்பவும் வந்துச்சு. திரும்பவும் போய் அப்போ பண்ணும்போது சர்ஜரி பண்ணணும்ட்டா. சரி. சர்ஜரி பண்ணிட்டு வந்தாக்கா அப்போ பெரியவா அந்த சர்ஜரி பண்ணி 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு வந்தேன். அன்றைக்கி ராத்திரி பெரியவா கனவில் வந்து சொல்கிறா எனக்கு, இந்த மாதிரி நீ ரிட்டையர்ட் ஆகிட்ட, இனிமேல் ஜாலியாக ஊரை சுற்றலான்னு நினச்சின்னு உட்காந்துருக்காத, உனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வேலை நான் வச்சுட்டுருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் வேலையை நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும், அது பண்ணுறதுக்கு நான் அப்பப்போ உனக்கு தகவல் கொடுத்துட்டுருப்பேன், அது மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தா. அதில் 3 வேலையும் சந்தியாவந்தனம் பண்ணணும். இனிமேல் நீ சந்தியாவந்தனம் பண்ணுற போது நம்ம கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நீ வந்து சிகை வச்சுக்கணும், பஞ்சகச்சம் கட்டிக்கணும், அதெல்லாம் ஞாபகமாக இருந்துட்டு பண்ணிட்டு இனிமேல் இதுலேருந்து ஆரம்பித்து இந்த வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுறன்னா வாழ்க்கைக்கான யூனிஃபார்ம் நம்ம கல்ச்சர், நம்ம பஞ்சகச்சம் தான், பஞ்சகச்சத்தில் தான் இருக்கணும். எங்கே போனாலும் எப்போ போனாலும் நீ அப்படியே போ, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டா, நீ பயப்படாத, காலத்துக்கு தகுந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணிக்க வேண்டாம், நீ எப்பவும் அப்படியே இரு அப்படின்னு உத்தரவு. சரியா. அதே மாதிரி சிகை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் சிகை வச்சுட்டேன் நான். சிகை வச்சுட்டு இதேமாதிரி பஞ்சகச்சத்தை கட்டின்னு போகும்போது அதே மாதிரியே காப்பி டீயை விட்ட உப்பு காரம் புளி காரம் இதெல்லாம் எண்ணெய் இதெல்லாம் இப்போ என் ஆகாரத்தில் கிடையாது. என் ஆகாரத்துக்கு தனியாகவே எனக்குன்னு பண்ணி வச்சுவா. வெளியிலலாம் ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். வெளியில் இது மாதிரி போகிறேன்னாக்கா வேணும்னா ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா ஏதாவது பிஸ்கெட் அந்த மாதிரி சாப்பிடுவேன், கையில் எடுத்துன்னு வந்துடுவேன். இது மாதிரி தான் இப்போதைக்கு என்னோடய லைஃப் போயின்ட்டுருக்கு. அந்த லைஃப்பில் இப்போது பெரியவா சொன்ன மாதிரி சிலர் அறிமுகம் பண்ணுறேன்னு சொன்னால் பாருங்க, அதில் சொல்லுவாள் யாரையாவது. எனக்கு திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி கேட்போம், பெரியவா மூலமாக அவங்களுக்கு உத்தரவு வருதுன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து எங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்வா.
சரின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அது அவள் சொல்லுவாள், நீங்கள் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, உங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வாங்க, இதுதான் பெரியவா உத்தரவு கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவேன். இது எப்படி பெரியவா உத்தரவு கொடுப்பான்னா, நான் சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் பண்ணுறேன். ஜபம் பண்ணும்போது காயத்ரி ஜபம் பண்ணும்போது எனக்கு வருவாள் வந்து எதிரில் உட்காந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி அவள் கேட்டாலே அவளுக்கு இந்த பதிலை சொல்லு. அவள் கேட்டதை நான் பெரியவாட்ட கேட்கறதே கிடையாது, பெரியவாளே சொல்லுவாள் இந்த மாதிரி அவள் கேட்டாலே அவளுக்கு இந்த பதிலை. இது மாதிரி நிறைய பேர் அவளோட ப்ராப்ளம் கூட சொன்னால்னா நீங்க அதுக்கு இது சொல்லுவேன். ஆமாம் சொல்லுவேன். அது மாதிரி சொல்லி அவளுக்கு அது நடந்து, சிலருக்கு வந்து கல்யாண பிராப்தமும் நடந்திருக்குது, அப்போ இது மாதிரி கன்சீவ் ஆகி குழந்தைகளும் பிறந்திருக்கு, சிலருக்கு உத்தியோக பிராப்தமும் நடந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 2015 அப்புறம் உடம்பு சௌரியமுக்கும் வருவாளா? ஆமாம், எல்லாத்துக்கும் வருவா. உடம்பு சௌரியம் கேட்டிங்களே, ஒருத்தர் வந்து கேன்சர் சொன்னார், வாயில் கேன்சர். அவளுக்கு வந்து பெரியவா சொன்னா, தேனம்பாக்கத்தில் கோத்துளி இருக்கு, அந்த கோத்துளி எடுத்துன்னு வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு அதில் ஓம் நம சிவாயான்னு 108 தடவை சொல்லி அதை சாப்பிட சொல்லி அவளுக்கு சரியாயிடும். சரியாயிடுச்சு. ஆமாம், அதை பண்ண சொன்னா அவள் பண்ணினான். அதை பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு சரியாயிடுச்சு. அவள் திரும்பவும் எனக்கு தகவல் கொடுத்தா சரியாயிடுச்சு அப்படின்னு. இப்போ அதாவது சரியாயிடுச்சுன்னா அவளுக்கு வந்து அந்த நிவாரணம், அந்த பெயின் இல்லை, பெயின் இல்லாம திரும்பவும் அந்த தொடர்ந்து டாக்டரை பார்க்கறது, அந்த மருந்து ஓரளவு பயம் இல்லை, தெம்பு வந்துடுது அவளுக்கு. பெரியவா சொன்னதுனால இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. இதுல வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டா, பெரியவா எனக்கு சொன்னா, இந்த கனவுல வந்து சொல்றான்னு சொன்னதில்ல, இப்போ சமீபத்தில் 2019 பையனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காத, உனக்கு திரும்பவும் நான் வர சொல்கிறேன், நீ ஓரிக்கைக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு உத்தரவு கொடுத்தா. அது ஏதோ கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்தையாரையும் ஓரிக்கைக்கு போய் பெரியவாளை பார்த்தோம். பெரியவாளை பார்த்தாக்க, சந்தியாவந்தனம்லாம் சரியாக பண்ணின்னு வந்துட்டுருக்க, ஜபமும் பண்ணின்னு இருக்க, சரி இப்போ என்ன பண்ணுறேன்னா வெளியில் போய் உட்காந்து மாத்தியானம் பண்ணிவிட்டு காயத்ரி ஜபம் சகஸ்ர காயத்ரி பண்ணிட்டு வா அப்படின்னா. நான் அது வரைக்கும் வந்து சகஸ்ர காயத்ரி பண்ணுறதில்லை, சந்தியாவந்தனம் பண்ணுவேன், காயத்ரி ஜபம் பண்ணுவேன், வேலைக்கு 3 வேலையும் பண்ணின்னு வந்தேன். அப்போ என்ன சொன்னால், நீ வெளியில் உட்காந்து சகஸ்ர காயத்ரி பண்ணிட்டு வா அப்படின்னா. சரி, நான் அன்னைக்கு போனேன். அன்னைக்கு அங்கேயே உட்காந்து நான் பெரியவா உத்தரவு எங்கே போனாலும் பஞ்சபாத்திரம்லாம் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு, அது மாதிரி எடுத்துன்னு வந்துடுவேன், பண்ணிட்டு இருப்பேன். அப்போது அந்த இடத்துல போய் பஞ்சபாத்திரம் வச்சுன்னு ஜபம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் உள்ளே வரேன். பெரியவாகிட்ட உத்தரவு கேட்டுன்னு கிளம்பலாம் அப்படின்னு உள்ளே வந்தால், பெரியவா என்ன சொன்னால், இரு, பூஜை நடந்து உச்சிகால பூஜை நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுக்குறேன் என் மனசுக்குள்ளே. அப்போ நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி முடித்த உடனே பிரசாதம், அங்கே தீபாராதனை முடிஞ்சு பிரசாதம் வெளியில் வந்துட்டுருக்கு. வெளியில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ட்ரஸ்டி மாமா மணிமாமான்னு இருக்கார். அவர் வந்து என்ன சொன்னார், வெளியில் சகஸ்ர காயத்ரி பண்ணிட்டு வரையலா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. பெரியவா உத்தரவாக இருக்கு, இருங்க பெரியவா பிரசாதம் தரேன் அப்படின்னாரு. சரின்னு வெயிட் பண்ணேன். பெரியவாளுக்கு அன்னைக்கு என்ன நைவேத்தியம் பண்ணினாலோ அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. பெரியவா சொன்னா, நான் இங்கே சூரியஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், இந்த இடம் என்னோட இருப்பிடம் வந்து சூரிய பகவானா நான் இங்கே உட்காந்து எல்லாருக்கும் அருள் கொடுத்துட்டு ஒளி கொடுத்துட்டு இருக்கேன். என்னை சுற்றி இந்த காஞ்சிபுரத்தை அடைக்கின இந்த இடங்களில் பல மைல்களுக்கு உள்ள 9 நவகிரக கோவில் இருக்குது. அந்த கோவிலை நான் ஒவ்வொன்றா உனக்கு அடையாளம் காட்டுறேன். அந்த கோவிலில் திருப்பணி வேலை பண்ணணுன்னா பண்ணு, இல்லை கோவிலுக்கு ஏதாவது வழிவகை பண்ணணுன்னா பண்ணு, பூஜைகள் நடக்கிறதுக்கு தினசரி பூஜைகள்லாம் தவறாமல் நிற்காமல் நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீ உன் கைங்கரியமாக பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னேன் நான், எனக்கு வேத பாராயணமோ இதுவோ எதுவுமே தெரியல, பூஜை புனஸ்காரம்லாம் ஒன்றுமே இல்லை, எப்படி பெரியவான்னு கேட்டேன். இல்லை, உனக்கு சொல்லி கொடுத்த அந்த ருத்ர காயத்ரியை வச்சுட்டு இருக்க, அது போகிறோம், நீ தினம் சகஸ்ர காயத்ரி பண்ணின்னு வர, அது போகிறோம், வேறு எந்த மந்திரமும் உனக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை, இதே போகிறோம், இதை பண்ணிட்டு நீ அதை பண்ணின்னு வா, கைங்கரியமாகவே பண்ணு, உனக்கு நீ எங்கேயும் போய் சேர்ந்து வேதம் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சிரமப்படாத, உனக்கு வராது அப்படின்னே சொல்லிட்டா. சொல்லிட்டு நீ இது மாதிரி இந்த கைங்கரியம் பண்ண உன்னை ஈஸ்வரன் காப்பாற்றுவார் அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்தா. அப்போ சொன்னா பெரியவா, இப்போ போகும்போது முதல்ல நான் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு நேராக வந்துட்டேன் மணலிக்கு. அப்போ மணலிக்கு வந்து ராத்திரி படுத்துன்னு இருக்கும்போது கனவுல சொல்கிறா பெரியவா, இந்த மாதிரி முதல்ல தரேன்னு சொன்னேனே, காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜா தாண்டி தாம்பரம் வர வழியில் எழுச்சூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே நல்லிணக்கேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது,
அந்த கோயில் சுக்கிரஸ்தலம், சுக்கிரஸ்தலமாக வச்சுட்டு நீ போய் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு என்ன கைங்கரியம் வேணுமோ அவள் என்ன எதிர்பார்க்குறாளோ அதை பண்ணி கொடு அப்படின்னு உத்தரவு கொடுத்தேன். மறுநாள் காத்தால எனக்கு இந்த கோயிலோட நிர்வாகி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து கோயிலை பார்க்கணுன்னாக்கா நான் கூட்டின்னு போய் காட்டுறேன் அப்படின்னு. தெளிவாக கனவுல சொல்கிறேன். இவர் பகலில் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. சரி, நான் அது தெரிஞ்சு நேராக போய் நின்றேன். அவரோட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் மணலியிலேருந்து அந்த கோயிலுக்கு போகிறது. அது மாதிரி போய் அங்கே ஜனங்களை பார்த்துட்டு அவளால் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ தினசரி பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணின்னு வந்தோம். அப்போது என்ன பண்ணால் அதையும் முடிச்சுட்டு சரி, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவா என்ன சொன்னால், அரக்கோணம் பக்கத்தில் ஞானேந்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது, அரும்பாக்கம், அந்த இடத்துல ராகு கோயிலாக வச்சுக்கோ அப்படின்னு எனக்கு காமிச்சு கொடுத்தா. அங்கேயும் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண சொல்லி அதையும் போய் சில நாள் போய் பார்த்து பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா தக்கோலம் குரு ஸ்தலம், அதை குருஸ்தலமாகவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு அதையும் காமிச்சு கொடுத்து எல்லா நவகிரக ஸ்தலமும் உங்களுக்கு காமிச்சிட்டா? இல்லை, இதான் இப்போ சுக்கிரம் காமிச்சா, ராகு காமிச்சா, குரு காமிச்சா. குரு காமிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டே இருக்கும்போது இது மாதிரி கனவுல அப்பப்போ வந்து சொல்லுவா. அதுக்கப்புறமா ஒரு நாள் கனவுல வந்துட்டு என்னை கூப்பிட்டுன்னு போறா பெரியவா. ராத்திரி எங்கேயோ ஒரு விமானத்தில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அது ஹெலிகாப்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு ஆறு இருக்குது, ஆறு காமிக்கிறா. அப்புறம் ஒரு கரையை காமிக்கிறா. இந்த இடத்துல ஒரு சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் இருந்தது, இப்போ பாடடைஞ்சு போச்சு, தாரமட்டமாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. இதை பார்த்து இதை சரி பண்ணி நீ வந்து இதை புனர்ஸ்தானம் பண்ணி இது கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது உன் கைங்கரியம், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தா. அந்த உத்தரவு வாங்கிட்டு தான் நான் திரும்பவும் சரின்னு கனவுல வருது இந்த உத்தரவு. திரும்பவும் பகலில் அப்படியே வந்து வீட்டில் அந்த கனவு கலைஞ்சிடுது. பகல் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச உடனே எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணார் ஒருத்தர், எனக்கு முன்பின் தெரியாது. அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் காலடியை வச்சிங்கனாக்கா அந்த கோயில் விருத்தியாகும்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். சரி வரேன், எங்கே இருக்குது என்னன்னு கேட்டேன். இது மாதிரி திருக்கழுகுன்றம் பக்கத்தில் ஆத்தங்கரையில் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரி, மணலிக்கு வந்து என்னை கூட்டின்னு போனோம்னா நேரம் ஆகும், அதனால் நீங்கள் வந்து தாம்பரம் பக்கம் வந்துட்டிங்கனாக்கா நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. சரின்னு வரேன்னு சொன்னேன். சரி, தாம்பரம் போய் நான் அங்கே நிற்கும்போது ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் வழுவத்தூர்னு ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த முருகேசன்றவர் அங்கே வந்திருக்காரு. அவர் கார் வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் 2-3 பேருக்கு சொல்லி அவளையும் அங்கே வர வச்சிருக்காரு. அவளை பிக்கப் பண்ணின்னு வந்திருக்காரு இந்த இடத்துல. அவள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சவளாவே ஆயிட்டா. கடைசியில் நான் போய் பார்க்கும்போது தாம்பரத்தில் அதில் மீரா மாமின்னு ஒரு மாமி, அவள் வந்து போரூரில் இருக்கா. அப்போ அந்த மாமி மூலமாக தான் அந்த வழுவத்தூர் ஈஸ்வரன் கோயில் வந்து பெரியவா அனுகிரகத்தினால டெவலப் ஆச்சு. மணலி கோயில் எப்படி நான் பண்ணி கொடுத்தனோ அது மாதிரி அந்த கோயிலை வந்து அந்த மீரா மாமின்றவ பண்ணியிருக்கா. அது மாதிரி பண்ணி டெவலப் ஆனதுனால அவர் வந்து அந்த மீரா மாமியும் கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நல்லிங்கேஸ்வரர் தலைவர்னு சொன்னேன், அவர் கிருஷ்ணகுமார்னு பேர், அவர் தாம்பரத்தில் இருக்காரு, அவரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஜிஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் வந்து நான் பாலப்பெரிவாளை ஒரு தடவை தரிசனம் பண்ண பார்க்கும்போது பாலப்பெரிவா எனக்கு அவர் அறிமுகம் பண்ணி வச்சார். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் பெரியவா சொல்கிற கனவெல்லாம் இவர்கிட்ட சொல்லுங்க, இவர் வந்து எனக்கு தகவல் கொடுப்பாரு அப்படின்னு அவரை சொல்லி வச்சார். அதனால் அவரோடவும் தொடர்பில் இருந்தாங்க. அவரும் அங்கே வந்திருக்காரு. நாங்கள் 4 பேருமா சேர்ந்து அந்த ஊருக்கு போய் பார்த்தா, அந்த ஊருக்கு போகும்போது கிட்ட போன அப்புறம் தான் தெரியுது ராத்திரி நான் பார்த்த ஊர். அதே மாதிரி ஆறு இருக்குது, ஆத்தங்கரை இருக்குது, முள் புதர்லாம் இருக்குது. சரின்னு பார்த்துட்டு பெரியவாளோட உத்தரவு வாங்கிட்டு சரி பெரியவா நான் பண்ணித்தரேன், ராத்திரி நீங்கள் காமிச்ச ஊர் தானே இது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவளோட சேர்ந்து அந்த ஊரை பற்றி பேசிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். இப்போ அந்த வேலை நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துக்கு பெரியவா வந்து சந்திரஸ்தலம்னு சொல்லியிருக்கான். சரி, அந்த கோயில் வந்து ஈஸ்வரன் கோயில் வந்து டெவலப் ஆச்சுன்னா அது சந்திரஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கும் தொடர்பு இருக்கும். திருவண்ணாமலை கோயில் வந்து அக்னிஸ்தலம், இது சந்திரஸ்தலம். அந்த அக்னியில கஷ்டப்படுறவா வந்து இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணின்னு போனாலும்னா அவளுக்கு நல்ல குளுமையை கிடைக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான். அந்த கோயிலை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, பெரியவா காமிச்சது தான். அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வைதேகி மாமின்னு இருக்கா, என்னோட திருப்பணி குழுவில் இருக்கா, அவகிட்ட இந்த தகவலை சொன்னேன். ஐயோ என் பையன் கோயில் கட்டணும்னு ரொம்ப நாளாக துடிச்சுட்டு இருக்கான், என் பையனை கூப்பிட்டு வந்து காமிச்சாக்கா அவன் பெருசாக எடுத்துட்டு வானே அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஒரு நாள் வந்தா. அவர் பையன் பேர் சத்யநாராயணன். அவரையும் கூப்பிட்டு வந்து அந்த இடத்த காமிச்சாக்க, மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா, இந்த இடத்த எனக்கு காமிச்சதுக்கு
நான் ராமர் கோயில் கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். விஷ்ணு கோயிலே கட்டுறதுக்கு எனக்கு ஏற்பாடாக இருக்குது. நான் என்ன பண்ணணுமோ இதுக்கு உண்டான வரலாறு எல்லாம் நான் பார்த்து தேடி எடுத்து அதை என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் மாதிரி இடத்த காமிச்சிட்டீங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த கோயில் அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கமிட்டியை போட்டோம். அந்த கமிட்டியில் தான் கிரியும் வந்து சேர்ந்தார். ஓகே. அந்த கமிட்டியில் அவர் சத்யநாராயணன்றவருக்கு கிரி நல்ல பழக்கம், அதனால் இவாலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப். அவர் வந்து சேர்ந்து கமிட்டியில் இப்போ கிரி தான் அந்த கமிட்டியோட செக்ரட்டரியே எங்களுக்கு. அவர் சத்யநாராயணன்றவர் தலைவர். நாங்கள் வந்து இப்போது 2018 என் பொண்ணோட கல்யாணம் நடக்கிற இதே நேரத்தில் இது பேரலாம் இதையும் பண்ணிகிட்டே வரும். இது அதுலேருந்து ஆரம்பித்து இன்னை வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இன்னும் கட்டடமாகவே எழுப்புறதுக்கு முடியல, ஏன்னா ஊர் பொதுமக்கள் ஒத்து வர மாட்டேங்கிறா. பெரியவா என்ன சொல்கிறா, யார்கிட்டையும் காசு கேட்கக்கூடாது, அவளாக கைங்கரியமாக கொடுக்கறத வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் நாங்கள் வந்து யார் என்னென்ன கைங்கரியம் பண்ணுறாலோ கைங்கரியத்தை வச்சுன்னு கோயிலை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட கம்பி கேட்கறது, ஒருத்தர்கிட்ட செங்கல் கேட்கறது, ஒருத்தர்கிட்ட மணல் கேட்கறது, ஒருத்தர்கிட்ட சிமெண்ட் கேட்கறது, அது மாதிரி பண்ணிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட ஆலோசனையும் கேட்குறோம். ஏன்னா இது புது இடம், ஊருக்காரால சேர்த்து வச்சு பண்ணணும். ஊருக்கார ஒத்து வராமல் நம்ம போய் அங்கே உட்காந்து ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஊருக்கார நாளைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு வந்தாக்கா என்ன மணலியில் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு வந்தால அது மாதிரி இங்கே யாராவது ஏதாவது அகேன்ஸ்ட் பண்ணின்னு வந்தால் இன்றைக்கி வெளியில் எல்லாம் நடக்கிறது. அதனால் அந்த பயமும் இருக்கிறதுனால அவளை கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர் பேர் வந்து ஈசூர். திருக்கழுகுன்றத்துலேருந்து மதுராந்தகம் போகிற வழியில் பாலாறு அந்த பிரிட்ஜு இருக்குது. பிரிட்ஜு தாண்டின உடனே பாலாத்தங்கரை வருது. அந்த ஆத்தங்கரையே ஈசூர்ன்ற ஊர். அந்த ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் ஈஸ்வரன் கோயிலும் இருக்குது, மகாவிஷ்ணு கோயிலும் இருக்குது. விஷ்ணு கோவிலும் அந்த இடத்துல விஷ்ணுவுக்கு வந்து அந்த சிலை வெளியில் இருந்தது, ஈஸ்வரனுக்கும் சிலை வெளியில் எடுத்து வச்சிருக்கா. லிங்கத்தோடவும் ஆவுடையாரோடவும் வச்சுருக்கா. மற்ற எல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. அதை வந்து இப்போது பூஜை பண்ணி அவ பார்த்துட்டுருக்கா. இந்த ஈஸ்வரன் கோயில் வந்து காலனி மக்கள்கிட்ட இருக்குது அவ இடத்துல. இந்த ஊருக்காரா வந்து அங்கே போக மாட்டோன்றா, அந்த ஊருக்காரா இந்த பெருமாள் கோயிலுக்கு வர மாட்டோன்றா. ஆனால் ரெண்டும் ஒரே காம்பவுண்டு, ஒரே இதுவாகவே எங்களுக்கு மேப்பில் காட்டுறது. சிவா விஷ்ணு கோயிலாக தான் அது மேப்பில் காட்டுறது பழைய வரலாறுல. அதை சொன்னாக்கா யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காங்க. அதை எல்லாரையும் ஜனங்களை ஒத்துமைப்படுத்தணும் அப்படின்னு பெரியவா வந்து அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டா. அவளை வந்து நீங்கள் பிரிவினை பண்ணாதீங்க, அவள் எல்லாரும் மனுஷாதான், எல்லாரும் நம்மளுக்கு போகணும், எல்லாருக்கும் கடவுள் அனுகிரகம் இருக்குது. அதனால் அவளுக்கும் பெருமாளை பற்றி புரிய வைங்க, இவாளுக்கும் ஈஸ்வரனை பற்றி புரிய வைங்க. புரிய வச்சு பேச்சுவார்த்தையை நடத்தி எல்லாரையும் ஒன்று சேர்த்து 2 கோயிலையும் புனர்த்தானம் பண்ணி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் நல்லா டெவலப் பண்ணுங்க, எல்லாம் நாளாக ஆக எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கும் உத்தரவு கொடுத்துருக்கா. இன்னி வரைக்கும் நானும் ஒரு வச்சுட்டு டிகிரியும் கூப்பிட்டுன்னு போய் தான் அங்கே மீட்டிங்லாம் போடுவோம், பேசுவோம். இப்போ கூட சமீபத்தில் 10 நாள் முன்னாடி ஒரு பெருமாள் சன்னதி கட்டுறதுக்காக ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்த வாரம் வர சனிக்கிழமை போய் அங்கே அந்த ஜல்லி போட போகிறோம். ஜல்லி போட்டுட்டு அதை ஏற்றி கட்டடமாக கட்டி டிசம்பர் 28 அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு சபதியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்து கட்டடம் கட்ட ஆரம்பிக்க போகிறா. அந்த நேரத்தில் இப்போது மற்றவாளையும் எதிர்பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்குறவா கூட யாராவது எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறதுக்கு வரவாளாக இருந்தால் வந்து அந்த கோவில் அந்த இடத்த பார்த்து, கோயிலை பார்க்க முடியாது, இடத்த பார்க்கலாம், நாங்கள் செய்கிற திருப்பணி வேலைகள்லாம் பார்க்கலாம். இனிமேல் தான் கோயில் எழும்பணும். கோயிலை எழும்பத்துக்கு சிவாவும் விஷ்ணுவும் அந்த இடத்துல 2 பேரும் ஒரு சேர பெரிய கோயிலாக வரணும். அது ஆகம விதிப்படி ரொம்ப பிரசித்தமான கோயில் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதான் மகாபெரிவா சொன்ன மாதிரி அது சந்திரஸ்தலமாக இனிமேல் நம்ம காலத்தில் அதை உருவாக்கி நமக்கு அடுத்த ஜனங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு மகாபெரிவளோட கோரிக்கையோட என்னோட விருப்பமும். அது இனிமேல் தான் நடக்கணும், நல்லா நடக்கும். இந்த நிகழ்ச்சி வழியா நிறைய பேர் முன் வந்தா அது நல்லா நடக்கும். உங்க கான்டாக்ட் இதுல ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா, யாரான்னு கேட்டா? என்னோட கான்டாக்டோட அந்த கோயிலுக்காக பண்ணணும்னா நம்ம கிரி மூலமாவோ இல்லை நாங்கள் அதை இது பண்ணுறோம், அப்புறம் தெரியப்படுத்துகிறோம். சரி சரி, தலைவர் மூலமா. ஏன்னா இது வந்து தனி ட்ராக்ல போயின்னு இருக்கு. சரி, அவள் வந்து கோயில் நிர்வாகம்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில யாரை கான்டாக்ட் பண்ணணும், என்ன பொருள் உதவி எல்லாம் பண்ணணும்னு அவள் சொல்லுவா. அது மாதிரி அவளுக்கு அந்த இடத்துக்கு வேண்டியது ஒத்தாசை பண்ணி கொடுத்தாக்க எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ண முடியும். உங்களாலையும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் நேராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மணலி கோயிலையும் நான் காட்ட தயாராக இருக்கேன்.
இந்த திருக்கழுங்குன்றம் பக்கத்துல இந்த இடத்தையும் போய் பார்க்கலாம். சரி எல்லாருமே பார்க்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அதை சொல்லலாமா? சொல்லுங்க. மகாபெரிவா வந்து தன்னோட வயசு காலம் வந்து 150ன்னு சொல்லியிருக்கா எனக்கு கனவுல. 150 வரைக்கும் இருக்கணும் நான். அதுக்குள்ளேயே காலகாலத்தினால என்னோட சரீரத்துக்கு முடியாதனால சரீரம் தான் இப்போ ஓய்வு பெற்றிருக்கு. எனக்கு சூட்சமத்துல நான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அப்படியே தான் இருப்பேன். 150 வயசு வரும்போது தான் எனக்கு சித்தி பூர்த்தி ஆகும். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிஷ்டானத்துல மத்தியான பூஜை உச்சிகால பூஜை நடக்கிற வரைக்கும் தான் அங்கே இருப்பலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உலக சஞ்சாரம் ஒரு ட்ரிப்பு 1:30 மணிக்கு அங்கேன்னு கிளம்பினால்னா 4 மணிக்குள்ளே எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பார்த்துன்னு வந்து அதை அங்கே திரும்பவும் நான் இடத்துக்கு வந்துடுவேன். சாயங்கால பூஜைக்கு ரெடி ஆகிடுவேன். அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பார்க்குறேனோ அதைத்தான் நான் உனக்கு கனவுல வந்து காமிச்சு கொடுக்குறேன். அதனால் நீ எனக்கு கைங்கரியமாக ஒத்தாசை பண்ணிடு அப்படின்னு எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கான். பெரிய பாக்கியம். அதனால் பெரியவாளையும் நான் நம்பின்னு இருக்கேன். பெரியவா இருக்கான்றது எனக்கு இதுலேருந்து பரிபூர்ணமாக தெரியுது. இது வரைக்கும் இன்னும் சித்தி ஆகலை. இங்கே தான் இருந்துட்டுருக்கேன். அதான் சூட்சம ரூபமாக இருக்கான். அதான் ரொம்ப சந்தோஷமாம்மா. நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன். நேயர்களும் ரொம்ப ரசிச்சிருப்பேன். திரு மணலி ரவிச்சந்திரன் மாமா அவர்கள் ரொம்ப அருமையாக அவருடைய பயணத்தை சொன்னார். நிறைய விஷயங்கள், எவ்வளோ நல்ல நல்ல காரியங்கள் அவர் பண்ணியிருக்கார். பெரியவாளோட அனுகிரகத்தோட இன்னமும் பண்ணிட்டு இருக்கார். நம்மளும் அவரோட கைங்கரியத்தில் நம்மளும் அதில் வந்து என்ன முடியுமோ நம்ம எல்லாரும் அதில் வந்து பங்கேற்கணும். ரொம்ப அருமையாக இருந்தது மாமா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு விஷயம், இந்த என்னை அறிமுகப்படுத்தின நளினி சீனிவாசன் அவளுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படின்னு கேட்டால் அவள் வந்து இதே மாதிரி பெரியவா அனுகிரகத்தில் பெரியவா வந்து சொல்லியிருக்கா, எனக்கு வந்து இந்த வெள்ளி கவசம் வந்து போட்டு பாதுகையை வைக்கணும், அது பெரியவா அனுகிரகம் போகணும், இங்கே வாங்கி கொடுங்க. பெரியவாகிட்ட கேட்டால் அது தானாக நடக்கும், கவலைப்பட வேணாம், அதுக்கு இன்னும் 4 பேர் இருக்கா, அவள் கொண்டு வந்து கொடுப்பா, சீக்கிரமாக நிறைவேறிடும்னு சொன்னான். அதே மாதிரி அடுத்த அனுஷத்துக்குள்ள அவள் வெள்ளி கவசம் போட்டாச்சுன்னு எனக்கு ஒரு பதில் கொடுத்தா. அதே மாதிரி அடுத்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவள் கோரிக்கையை வச்சா. இந்த வரன் போய் பாருங்க, இது செட் ஆகிடும்னு பெரியவா உத்தரவு கொடுத்து அவள் போய் பார்த்தா அது செட் ஆகிடுச்சு. அந்த 2 காரியமும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவாகிட்ட. அதே மாதிரி அந்த பாக்கள்லாம் எழுதின்னு இருக்கா கவிதைகள், அந்த ஒவ்வொரு கவிதையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி பெரியவா உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் அவள் வெளியில் அதை சொல்லுவாள். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் அதை அனுகிரகம் வாங்கிட்டே இருக்கா. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா பெரியவா எனக்கு சொல்லுவா, அவளுக்கு சொல்லுவேன். இந்த கரெக்ஷனும் அவள் பண்ணிக்கிறான். அந்த நளினி சீனிவாசன் மாமிக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு மணலி ரவிச்சந்திரன் மாமா அவர்களின் அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.